யோசனவல்லி, நயனவல்லி, சரஸ்வதி, மண்டூகபரணி, குளக்கத்தி இந்த மாதிரி நிறைய பேர்கள் இந்த கீரைக்கு இருக்குது. இந்நேரம் நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சிலருக்கு வயதான நபர்களுக்கு இந்த அல்சீமர் கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்களா. திடீர்னு எனக்கு ஞாபகத்திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது, எதற்காக இங்கே நான் வந்தேன், என்ன வேலை நான் செஞ்சிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அல்சீமர், டிமென்ஷியா, பிரெயினில் கொஞ்சம் ஷ்ரிங்கேஜ் இருக்கும், இல்லை அட்ரோஃபி கண்டிஷன் இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது, அடிக்கடி ஞாபக மறதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வல்லாரை கஷாயம் குடிக்கலாம். தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாட்கள் நம்ம குடித்தாலே போதுமானது. தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிடும்போது உடலில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பாடி ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சு, ஒரு டைட்னஸ் இருந்துச்சுங்க, மசில் ஸ்பேசம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்வீங்க. முன்னாடிலாம் நான் எப்போவுமே சோர்வாகவே இருப்பேன், இப்போது எனக்கு நல்லாவே நான் ஆக்டிவாக இருக்கேன். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய பேருக்கு கீரைகள் பிடிக்காது, ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்த கீரையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். யோசனவல்லி, நயனவல்லி, சரஸ்வதி, மண்டூகபரணி, குளக்கத்தி இந்த மாதிரி நிறைய பேர்கள் இந்த கீரைக்கு இருக்குது. இந்நேரம் நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வல்லாரை கீரை. வல்லாரை அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்திறனை அதிகரிக்கக்கூடியது. இது மட்டும்தானே நமக்கு தெரியும். வல்லாரை அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நிறைய பலன்கள் இருக்குங்க, மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கீரையை பயன்படுத்தலாங்க. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு இந்த வல்லாரை கீரை நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வயதான நபர்களுக்கு இந்த அல்சீமர் கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்களா. திடீர்னு எனக்கு ஞாபகத்திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது, எதற்காக இங்கே நான் வந்தேன், என்ன வேலை நான் செஞ்சிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அல்சீமர், டிமென்ஷியா, பிரெயினில் கொஞ்சம் ஷ்ரிங்கேஜ் இருக்கும், இல்லை அட்ரோஃபி கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரெயின் செல்ஸில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ ஒரு சிலருக்கு இந்த டோபமைன் செக்ரேஷன் குறையும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நமக்கு பார்க்கின்சன் டிசீஸோ கையில் மைல்டாக ஒரு ட்ரெமரோ ஏற்படும். ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த வல்லாரை கீரை பயன்படுதுங்க. குழந்தைகளுக்கு ஸோ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆட்டிசம். ஸோ ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகவும் சிறந்தது. அதுக்கு தான் இதுக்கு இதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் சரஸ்வதி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சரஸ்வதின்றது இதற்கு பார்த்தோம்னா இன்னொரு வேறு பெயர் தான். ஸோ இந்த சரஸ்வதி சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நினைவாற்றல் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வயதானவர்களும் சரி, குழந்தைகளுக்கும் சரி இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வல்லாரை கீரையில் முக்கியமான எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இது நிறைஞ்சி இருக்கக்கூடிய இந்த கீரையை நம்ம ஈஸியாக சமைச்சு சாப்பிடலாம். இது சூப் மாதிரி குடிக்கலாம், கஷாயமாக வச்சு குடிக்கலாம், துவையல் செய்து சாப்பிடலாம், வல்லாரை பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். இது காயகற்ப முறைப்படி வல்லாரை பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து இந்த வல்லாரை கீரையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றதும் நான் சொல்கிறேன். இந்த வல்லாரை கீரையை நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு, இது ஒருத்தருக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு வல்லாரை எடுத்துக்கணும். வல்லாரை நீளமாக ஒரு காம்பு இருக்கும் பார்த்தீங்களா, காம்போடையே சேர்த்தே எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 3 கிளாஸ் தண்ணீரில் இந்த வல்லாரை இலைகளை போட்டுடணும். இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு, சீரகம், சோம்பு, 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சிக்கோங்க. ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரணும். இதனால் என்னங்க பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபகத்திறன் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். வல்லாரையில் ஒரு சிறு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கசப்பு சுவை நமக்கு என்ன பண்ணுதுன்னா, பிளட் சுகர் லெவலை நமக்கு குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கு இந்த வல்லாரை கீரை நமக்கு பயன்படுது. ரொம்ப நாளாக உங்களுக்கு மூட்டு வலி இருக்கா, இந்த கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம்.
நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது, அடிக்கடி ஞாபக மறதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வல்லாரை கஷாயம் குடிக்கலாம். தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாட்கள் நம்ம குடித்தாலே போதுமானது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவல் 1 மாதம் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு சுகர் லெவல் செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு சுகர் லெவல் குறைஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ் நமக்கு போகணும்னா, ஒரு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருக்கணும்னா வல்லாரை கஷாயம் நமக்கு ரொம்ப சிறந்தது. சரி, இந்த வல்லாரையை காயக்கற்ப முறைப்படி நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம், யார் யார் எடுத்துக்கலாம்? ஸோ இந்த வல்லாரை கற்பம் இதில் நிறைய முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு முறையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வல்லாரை கற்பம் அப்படின்னு சொல்கிறது, வல்லாரை பொடி இருக்கு இல்லைங்களா? இந்த வல்லாரை பொடி நம்ம தேவைப்படுது. இதனோட சில மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம். என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திப்பிலிங்க. பொதுவாக இந்த திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை கார்ப்பு தன்மை இருக்கக்கூடியது. நம்மளுடைய பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும், நம்ம உடலில் ஏதாவது கழிவுகள் இருந்தாலும், முக்கியமாக கட்டிகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதற்கு எல்லாத்துக்குமே திப்பிலி மிக சிறந்த ஒரு மூலிகை. ஸோ வல்லாரை பொடி 100 கிராம்னா திப்பிலி பொடி நம்ம 20 கிராம் எடுத்துக்கணும். இதனோட ஏலக்காய், பொடி செய்த ஏலக்காய் 20 கிராம் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக வால்மிளகு. ஸோ இந்த வால்மிளகு அப்படின்னு சொல்கிறதும் நல்ல கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான். இது மூன்றும் 20 கிராம் எடுத்து 100 கிராம் வல்லாரை பொடியோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதை டெய்லி காலையில் உணவு எடுப்பதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி 1/2 டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து சாப்பிடணும். எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த வல்லாரை கற்பம் தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிடும்போது உடலில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பாடி வந்து ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சு, ஒரு டைட்னஸ் இருந்துச்சுங்க, மசில் ஸ்பேசம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்வீங்க. முன்னாடிலாம் நான் எப்போவுமே சோர்வாகவே இருப்பேன், இப்போது எனக்கு நல்லாவே நான் ஆக்டிவாக இருக்கேன். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு தேமல் மாதிரியான தொந்தரவுகள், ஸ்கின்ல வந்து இச்சிங், அர்டிகேரியா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? இதற்குமே வல்லாரை மிகவும் சிறந்ததுன்னு சொல்லாங்க. இந்த வல்லாரை கற்பம் தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்ன உணவு முறைகள்லேயே பார்த்தோம்னா, வல்லாரை சட்னி செய்யலாம், வல்லாரை கடையலாக நீங்கள் செய்து சாப்பிடலாம், துவையல் சாப்பிடலாம். துவையெல்லாம் குழந்தைகள் ரொம்ப விரும்பியே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ தொடர்ந்து இந்த வல்லாரையே நம்ம வந்து உணவில் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது, நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு மிகவும் சிறந்ததுங்க. இன்னும் முக்கியமாக வல்லாரையிலிருந்து தைலம் செய்து மூட்டு வலிகளுக்கு பயன்படுத்தலாம். எப்படி செய்யலாம்னா, வல்லாரை இது கூட முடக்கருத்தான் கீரை இருக்கு இல்லைங்களா? முடக்கருத்தான் கீரையுமே வலிகளுக்கு ரொம்ப சிறந்தது, வாதத்தை போக்கக்கூடியது. ஸோ வல்லாரை இலை, முடக்கருத்தான் கீரை ரெண்டுமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதனோட கொஞ்சமாக மிளகு, தேவையான அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். ஸோ மூன்றும் போட்டு நம்ம நல்லெண்ணெயில் நல்லா காய்ச்சி வடித்து எடுத்துட்டு மூட்டு வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது வலிகள் குறையும், வெரிகோஸ் வெயின் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த டயபெட்டிக் ஃபுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வல்லாரை ஆவாரம் பூ இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும். ஸோ வல்லாரையும் ஆவாரம் பூ இலைகளும் நல்லா அரைத்து புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுக்கணுங்க. புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கால்களில் நீண்ட நாட்களாக குணமாகாத விரணங்கள், குழிப்புண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீப் அல்சர் இருக்குது, டயபெட்டிக் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த வல்லாரையும் ஆவார இலையும் அரைத்து அந்த இடத்துல வச்சு கட்டிக்கிட்டே வரலாம். மிக விரைவில் புண்கள் குணமாகும். ஸோ வல்லாரை அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நிறைய நற்குணங்கள் நிறைந்த ஒரு முக்கியமான மூலிகை. கட்டாயமாக இதை பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.